2015 ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ் சேனல் ஆரம்பித்தது தான் என்னோட கதை. ஸ்க்ரீனில் வர்றவரை பற்றி அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னை பற்றி வாங்க பார்க்கலாம். அங்கே ஆரம்பித்த கதை எனக்கு ஃபுட்பால் மேலே இருந்த கிரேஸ் அதிகப்படுத்திருச்சு. அப்புறம் என்ன, ஃபுல்லாக ஃபுட்பால் தான். அந்த ஆர்வம் ஒரு வெறியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த மாதிரி தம்பி ஆள் மாதிரி வந்துட்டப்பா. நான் கூப்பிட்ட சி விக்ரமன், நீ போயிட்டு அப்புறமாப்பா. தம்பி எஸ் விக்ரம், நீங்கள் தான்ப்பா செலக்ஷனுக்கு உள்ளவங்க. டேய் பாலை வந்துட்ட கூடுறா. அடிக்க தெரியறதில்ல, ஒன்றும் தெரியறதில்ல, செலக்ஷனுக்கு மட்டும் வந்துடுறானுங்க. சார் ப்ளீஸ் சார் இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார். கண்டிப்பாக நான் உள்ள அடிச்சிடுவேன் சார். தம்பி நல்லா தான் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆகிருப்பேன், போயிட்டு வா. சொல்கிறேன் மச்சி. டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துச்சுடா, போய் பார்த்தே இல்லையா? அப்படியா, எப்படா வந்துச்சு? சரி மச்சி, நான் போய் பார்த்துட்டு கூப்பிட்றேன். விதி மாறுதா, விடை தேடுதா, உன் வானமே குடை சாயுதா, புதிரானதா புரியாததா, புவி மையமே தடுமாறுதா. பா சொல்லுங்கப்பா. பா நல்லா விளாண்டேன்ப்பா, ஆனால் நான் செலக்ட் ஆகலை. லிஸ்ட்டில் என் பேர் இல்லைப்பா. நம்ம குடும்பத்துக்கு ஸ்போர்ட்ஸ் செட் ஆகாது. நம்ம குடும்ப கஷ்டம் தான் உனக்கு தெரியும்ல. நீ ஒழுங்கா ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணு. சரிங்கப்பா. வாழ்ந்தாயா வீழ்ந்தாயா, இன்று வென்றாயா நின்றாயா, என்று எழுந்தாயா முடிந்தாயா உன் கதையில். வரலாற்றில் ஒரு பக்கம் வாங்க அலைந்தாயே, உன் கால்கள் ஏங்க படைத்தன்னை இழந்தென்ன சாதித்தாய் உன் போர்க்களத்தில். ஏய் கமான் கமான், பாலை பாஸ் பண்ணா. எல்லோரும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீ என்னடா பண்ணுறீங்க? எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும் கோச். பாருங்கள், நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். இந்த தடவை நான் செலக்ட் பண்ணேன். உனக்கு ரொனால்டோ ரொம்ப பிடிக்கும்ல, அவரை பற்றி ஒன்று சொல்லட்டுமா? சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, நிறைய மேட்ச்சு தோற்றும் போயிருக்காரு. அவர் ஒவ்வொரு தாட்டி தோக்கும் போதெல்லாம் அவர் அதே இடத்துல நிற்கல, இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தான் நினச்சார். நீயும் நல்லா ட்ரை பண்ணு, தப்பே இல்லை. இந்த மந்த் எண்டில் கூட நமக்கு ரீஜனல் டோர்னமெண்ட் வருது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. சரி வா போவோம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். உன்னிலக்கினை ஜெயித்திட ஓடிய ஊட்டங்கள் சேர்த்த இடம் பார்த்தாயா? அது நீ துவங்கிய முதல் கோடென்று தெரிந்த பின் வாழ்ந்தாயா வீழ்ந்தாயா, இன்று வென்றாயா நின்றாயா, என்று எழுந்தாயா முடிந்தாயா உன் கதையில். வரலாற்றில் ஒரு பக்கம் வாங்க அலைந்தாயே, உன் கால்கள் ஏங்க படைத்தன்னை இழந்தென்ன சாதித்தாய் உன் போர்க்களத்தில்.
உன் போர்க்களத்தில். எங்கள் கோச் சொன்னதுக்கப்புறம் நான் தினமும் ப்ராக்டிஸ் போனேன். லைஃப்பில் தோற்ற இடத்துல நிற்காம இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அது என்னை எங்கே கூப்பிட்டு போச்சுன்னா, என்னதான் நான் அன்றைக்கி ஜெயிச்சிருந்தாலும் நான் ஓடும்போது எனக்குள்ளே சொல்லிக்கிறது ஒன் ஸ்டெப்